ஓகே. இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்னா நெட்வொர்க் தியரி. இந்த கேட் சிலபஸ்லேயே ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கோர் சப்ஜெக்ட், அதாவது டிபார்ட்மெண்ட் பேப்பரில் இந்த நெட்வொர்க் தியரி தான் ஈஸி கம்பேர் பண்ணும்போது. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸோட அது ஈஸி டிபார்ட்மெண்ட் வந்துடும். ஒரு இன்டர்வியூலேயே போய் கேட்குறாங்க ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா அதில் நெட்வொர்க் தியரின்னு சொல்லி நீங்கள் டிஃபெண்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஏன்னா இது அதிகமாக பழகியிருப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா ஈஸி. எவ்வளோக்கு எவ்வளோ இதில் ப்ராக்டிஸ் இருக்கோ, கேசிஎல் கேவிஎல் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலே 90% இதில் சர்க்யூட்லாம் சால்வ் பண்ணிடலாம். சரி, இப்போ சிலபஸ் பார்ப்போம். இது இப்போது புதுசாக அப்டேட் லேட்டஸ்ட் சிலபஸ் இது இப்போது டிஸ்பிளேல தெரியுது. இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக அது ஓம்ஸ்லாம் கேசிஎல் கேவிஎல் அதுதான் பேசிக்கு. அதுலேருந்தே பார்த்துருவோம். ஏன்னா அடுத்து வேறு நாளைக்கு வேறு சப்ஜெக்ட் பார்க்கும்போது திரும்ப இது கேசிஎல் கேவிஎல்லாம் தேவைப்படும். ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஓம்ஸ்லா. ஓம்ஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா V is equal to IR. ஓகே, V is equal to IRன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது வந்து அட்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் எப்படின்னா மெட்டீரியல் பொறுத்து. எல்லா மெட்டீரியலும் டெம்பரேச்சரை பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் மாறாது. அது வந்து குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சருங்கிற கான்செப்ட் வரும். ஓகேங்களா? இப்போது இதில் VIR கொடுத்துருக்கீங்களா? இப்போ விங்கும் போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு 2 பாயிண்ட் இருக்குன்னா இதில் சார்ஜ் டென்சிட்டி, இதில் இந்த பாயிண்ட்டு ஓகே. இதில் V அப்படின்ட்டு பார்த்தீங்களா? V வந்து ஒரு 2 பாயிண்ட்டுக்கு இடையில பட்ட வோல்டேஜின் கால்குலேட் பண்ணும்போது ஒரு இந்த பக்கம் வந்து ஒரு +6Q சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பாயிண்ட் சார்ஜ். இதில் ஏன் பாயிண்ட் சார்ஜ் சொல்கிறேன்னா, இது ஷீட்டாகவும் இருக்கலாம், லைனாகவும் இருக்கலாம். லைன் சார்ஜ், பாயிண்ட் சார்ஜ், அப்புறம் வந்து ஷீட்டாக இருக்கலாம். பிளேன் மாதிரி கெப்பாசிட்டரில் இருக்கிற மாதிரி ஷீட்டாக கன்சிடர் பண்ண முடியும். பிளேன் சார்ஜ், அப்புறம் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் சார்ஜு. எப்படி சொல்லுவோன்னா இஎம்டியில் படிப்போம். அது வந்து ஒரு ஸ்பெரிக்கல், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்கோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈக்கோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னால் அப்படியே அந்த ஸ்பெரிக்கலாக அப்படியே சர்ஃபேஸில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற சார்ஜ். ஓகே, இப்போ இதுக்கு வருவோம். இது ஒரு பாயிண்ட் சார்ஜ் வந்து +6Qன்னு இருக்குங்களா? இது வந்து இங்கே ஒரு +8Q. இது ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா V. அதாவது V தான் கான்செப்ட். Vனா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இதுக்கு இடையில் உள்ள வோல்டேஜ் அப்படிங்கும்போது வந்து V(6Q). அதில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா K வரும். கான்ஸ்டன்ட், கூலும் கான்ஸ்டன்ட். இது கான்ஸ்டன்ட், கூலும் கான்ஸ்டன்ட் டிவைட் பை Q, இந்த சார்ஜ் வேல்யூ டிவைட் பை R. இந்த ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸு. இதுக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி V(8Q) இந்த பாயிண்டில் என்ன வோல்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதை ரெஃபரன்ஸாக வச்சு இதோட வோல்டேஜும், இதை ரெஃபரன்ஸாக வச்சு பாயிண்ட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற பாயிண்டோடைய ரெஃபரன்ஸ் வோல்டேஜையும் கண்டுபிடிக்கிறப்போ இப்போ இங்கே இதுக்கும் அதே சேம் KQ/R. இப்போ V(6Q) அப்படிங்கும்போது இது கூலும் கான்ஸ்டன்ட் K இன்ட்டு இது Q வந்து 6
6/R V of 8Q அப்படின்னு பார்க்கும்போது V of 8Q அப்போ வந்து K 8/R. இப்போ 2 பாயிண்ட்டுக்கும் வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சுங்களா? இப்போது இது ரெண்டுத்துக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் வோல்டேஜ். V is equal to V of 6Q minus V of 8Q. அப்போ என்ன வருதுன்னா K6 minus K8. ஓகேங்களா? இப்போது இது வந்து -2K/R இதுதான் வோல்டேஜ். இது மேக்னிடியூட் எடுக்கிறோம் அப்படின்னா மேக்னிடியூட் எடுத்தோன்னா இது வந்து வோல்டேஜ் டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? மேக்னிடியூட் எடுத்தோன்னா 2K/R. இதில் வந்து கேங்கிறது வந்து கூலம் கான்ஸ்டன்ட் 1/4πε0ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 8.99 இன்ட்டு 10⁻9. 8.99 இன்ட்டு 10⁻9 இது ஒரு கான்ஸ்டன்ட்டு. டிஸ்டன்ஸை பொறுத்து வோல்டேஜ் டிஃப்ரென்ஸு மாறும். அதாவது அதுக்கிட்ட 2 பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால் டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா வோல்டேஜ் குறையும். டிஸ்டன்ஸ் குறைஞ்சதுன்னா வோல்டேஜ் அதிகமாகும். ஓகேங்களா? இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் இதுதான். சிம்பிளாக இன்னும் ஒரு விதமாக புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லணும்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுன்னு இப்போது வந்து இது ஒரு ஹைட்டில் இருக்குது. இது ஒரு பிளாட்ஃபார்ம், இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ இது இடைப்பட்ட இதுதான் இந்த ஸ்லோப்பு தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு பாலை உருட்டி விட்டோன்னா ஃபோர்ஸாக வரும். இதுவே இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்து இங்கேருந்து ஒரு பால் வச்சோன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குங்களா? கிட்டத்தட்ட இதே கான்செப்ட் தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். வி முடிஞ்சிருச்சு. அடுத்தது கரண்ட்டு. கரண்ட் வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். கரண்ட் வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா இப்போது I V/R. ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் வோல்டேஜுக்கு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் வந்து இப்போ R கம்மியாக இருந்துச்சுன்னா கரண்ட்டு அதிகமாகும். R அதிகமாச்சுன்னா கரண்ட்டு கம்மியாகும். இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இந்த ஈக்குவேஷன்லேருந்து பார்க்கும்போது I is equal to V/Rங்களா? வோல்டேஜ் வந்து சேம். இது ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிறோம். இப்போ வோல்டேஜ் அதிகமாக இருக்கிறதோ இல்லை கம்மியாக இருக்கிறதோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம். அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு R அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகே, இது ஒன்றுங்களா? அடுத்தது வந்து ரெசிஸ்டிவிட்டி ஒன்று இருக்குது. ரெசிஸ்டிவிட்டி இப்போ வந்து நம்ம மெயினாக வந்து KCL KVL பார்க்குறதுக்கு தான் பார்த்துட்ருக்கோம். ரெசிஸ்டிவிட்டி வந்து அது இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ரெசிஸ்டிவிட்டினா என்ன, அதில் கிராஸ் செக்ஷனை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகும்ன்ட்டு அது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ வந்து KCL KVL இப்போது இந்த ஓம்ஸ்லாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா V is equal to IR. அதுதான் இது VIR. இது மூணுத்துக்கும் உள்ள ரிலேஷன் தான் ஓம்ஸ்லா.
ஓகே. இப்போ இந்த 2 என்ன குறிக்குதுன்னா, வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V போட்டிருக்கீங்களா 2K/R. 2ங்கிறது வந்து இதுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் 2 பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸு. அதாவது சேஞ்ச் இன் Q. சேஞ்ச் இன் Q வந்து 2. அதுதான் 2 குறிக்குது. K வந்து கான்ஸ்டன்ட்டு. K வந்து இதான் 1/4 மேலே இருக்குது பார்த்தீங்களா, கூலும் கான்ஸ்டன்ட்டு. ஆர் வந்து டிஸ்டன்ஸு. ஆர் வந்து இதோட டிஸ்டன்ஸு. இந்த 3 வேல்யூ இருந்தால் வோல்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். வோல்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கேவிஎல் பார்ப்போம். கேவிஎல்க்கும் பேசிக் வந்து ஓம்ஸ் லா தான். கேவிஎல் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. இது என்ன விஷயம்னா, ஒரு லூப் இருக்குது. இப்போ ஒரு லூப், இது இப்போ ஏதோ ஒரு லூப். இந்த மாதிரி மெஷ்ஷில் லூப் சொல்லுவாங்க. மெஷ்ஷுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு தான் மெஷ்ஷு, இந்த கட்டமாக வர்றது. அதனால தான் இப்போ ஒரு சர்க்கியூட் நம்ம பெரிய லார்ஜ் சர்க்கியூட்லாம் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி தான் போடும். அதனால தான் மெஷ் அனாலிசிஸ்லாம் சொல்லுவாங்க. இல்லை லூப்னு சொன்னாலும் இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப்பு. லூப் நம்பர் 1 2 3 லூப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து மெஷ்ஷு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அதனால அது மெஷ்ஷு. ரெண்டும் ஒன்று தான். மெஷ் அனாலிசிஸ், லூப் அனாலிசிஸ்லாம் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கேவிஎல்ல லூப்புங்கிறது ஒரு 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 க்ளோஸ்டு லூப். அதாவது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ கனெக்ஷனு, திரும்ப அதே எண்டில் முடியணும். ரெண்டுத்துக்கும் ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். அதுதான் ஒரு லூப்பு. ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த எண்டில் ஸ்டார்ட் ஆகுது ஏங்கிற பாயிண்ட்டு. இப்போ பிங்கிற பாயிண்ட்டு போயிடுது, ஒரு சிங்கிற பாயிண்ட் போயிடுது, டி போயிட்டு இது ஷார்ட் சர்க்கியூட்டு. இது வந்து இடையில எதுவும் எலமெண்ட் இல்லை இந்த பிரான்ச்சு. ஓகேங்களா. இதில் இருக்கிற பிரான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சு, 2 பிரான்ச், 2 எலமெண்ட்டு. இது ஷார்ட் சர்க்கியூட் தான். இப்படி இந்த டிங்கிற பாயிண்ட்டுங்கிறது வேல்யூ இல்லை. ஏன்னா டிசிஏ எல்லாம் ஷார்ட் பண்ணியிருக்கு. அப்போ வந்து இதில் என்ன பிரான்ச் இருக்குன்னா 2 பிரான்ச்சு. அப்போ ஒரு லூப்பு, 2 பிரான்ச்சு, ஒரு லூப் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா, ஒரு நிமிஷம், அது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னா பி = n + l - 1. என்னங்கிறது நோடு, எல் லூப்பு, பிங்கிறது பிரான்ச்சு. பிரான்ச்சுங்கிறது எப்பவுமே வந்து அந்த ஒரு எலமெண்ட் இருக்கணும். ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், ரெசிஸ்டர், இண்டக்டர், ஏதோ ஒரு எலமெண்ட் இருந்தால் அது ஒரு பிரான்ச்சு. இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டரு, இது வந்து ஒரு பிரான்ச்சு. எப்படி பார்த்தாலும் ரெண்டுமே இப்படி இருந்தாலும் ஒரு பிரான்ச்சு தான். சீரியஸில் ஒரு 2 எலமெண்ட் இருந்தாலும் அது ஒரு பிரான்ச்சாக தான் கணக்கு பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இப்போ இப்படி இருக்கும்போது இதில் வந்து 2 லூப் இருக்குது. 2 லூப் இருக்குங்களா. 2 லூப்பு, 1 2 3 4 5 6, 2 லூப்பு, 6 பிரான்ச்சு. ஓகேங்களா. இப்போது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா 6 = n + 2 - 1. -1 போச்சுன்னா
1 5 நோடா தப்பா இருக்கு. 1 2 3 1 2 3 4 5 ஓகே ஓகே. இது நான் மறந்தே போயிட்டேன். என்ன விஷயம்னா பிரின்சிபல் நோட்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து ஒரு 2 எலமெண்ட்டு ஒரு இடத்துல மீட் ஆகுதுன்னா இந்த இடம் வந்து இது வந்து நோடு, சிம்பிள் நோடு. இப்போ பிரின்சிபல் நோடுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து சிம்பிள். பிரின்சிபல் நோடு அது என்ன விஷயம்னா 3 எலமெண்ட்டுக்கு ஜாயிண்ட் ஆச்சுன்னா அது வந்து பிரின்சிபல் நோடு. இது வந்து பிரின்சிபல் நோடு. நம்ம இங்கே ஃபார்முலாவில் இருக்கிறது வந்து சிம்பிள் நோடு தான் இதில் கொடுத்துருக்கு. இதில் பிரின்சிபல் நோடு கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ இதில் 5ன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஆச்சுங்களா? 5 நோடு இருக்குது. 2 லூப்பு 6 பிரான்ச் இருக்கிற சர்க்கியூட்டுக்கு 5 நோடு வரும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ வந்து ஒரு சிம்பிள் நோடாக இருக்கட்டும். சிம்பிள் நோடு உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு எலமெண்ட் இருக்குன்னா இந்த பக்கம் வர்ற கரண்ட் I1 I1 சேமாக தான் இருக்கும். இது அவுட் கோயிங், இது இன்கமிங் கரண்ட்டு சிம்பிள் நோடுக்கு. இதே பிரின்சிபல் நோடில் வந்து பிரின்சிபல் நோடு 3 ஆர் மோர் அப்படின்னு இருந்தால் அது பிரின்சிபல் நோடு. வந்து I1 இன்கமிங், I2 அவுட் கோயிங், I3 I4 இப்போ 4 கரண்ட் இருக்கு. நம்ம பார்த்தது கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா பார்க்க வந்துட்டு கிர்ச்சாஃப் கரண்ட் லா பார்த்துட்டு இருக்கோம். சாரி, இது வந்து கிர்ச்சாஃப் கரண்ட் லா கேசிஎல். கிர்ச்சாஃப் கரண்ட் லா. இந்த கிர்ச்சாஃப் கரண்ட் லா வந்து ஒரு 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 நோடில் நோடு மீட் ஆகிற ஒரு நோட்டில் கனெக்ட் ஆகிற சர்க்கியூட்டில் இருக்கிற கரண்ட்டோட கூடுதல் சம்மேஷன். அதாவது சம்மேஷன் ஆஃப் கரண்ட்டு, நோடு கரண்ட்னு வச்சுக்கோங்களேன், அட் ஏ நோடு = 0. இதில் வந்து ஒரு இது வந்து பாத்து இருக்கிற எல்லா பாத்துலேயும் இப்போ நோடில் கனெக்ட் ஆகிற எல்லா பாத்தோடையும் கரண்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா சம்மேஷன் வந்து 0 வரும். அதுதான் அதோடைய கேசிஎல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வரும். அட் ஏ நோட் சம்மேஷன் இருக்கு. இப்போ கேவிஎல்ல விட்டுட்டு பாருங்க. கேவிஎல்லுங்கிறது என்னென்னா ஒரு லூப் இருக்குது. இந்த ஒரு லூப்பில் இருக்கிற வோல்டேஜ் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா சம்மேஷன் ஆஃப் voltages in a loop, summation of loop voltage equal to 0. அதுதான் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. கிர்ச்சாஃப் கரண்ட் லா, சம்மேஷன் ஆஃப் கரண்ட் அட் ஏ நோடு 0. இது கிர்ச்சாஃப் கரண்ட் லா. அடுத்தது மெஷ் அனாலிசிஸ். மெஷ் அனாலிசிஸ் அப்படின்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், மெஷ் ஆர் லூப் அனாலிசிஸ். அப்போ லூப்னு வரும்போதே உங்களுக்கு வந்து இங்கே வந்துடுது கேவிஎல் வந்துடுது பாருங்க. லூப்னு வரும்போதே கேவிஎல் வந்துடும். ஏன்னா லூப் வோல்டேஜஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சம்மேஷன் ஆஃப் வி லூப் 0. இப்போ இந்த ஃபார்முலா வந்தது இல்லைங்களா, வி லூப் = 0. இது வந்து கேவிஎல்.
ஒரு ஒரு சர்க்யூட்டுக்கு மெஷ் ஈக்குவேஷன்ஸ் எழுதும்போது ஒரு லூப்புக்கும் கேவிஎல் ஈக்குவேஷன் எழுதுவோம். அது மெஷ் அனாலிசிஸ். அடுத்தது நோடல் அனாலிசிஸ். இது வந்து நோடு கரண்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நோடுல மீட் ஆகிற சமேஷன் ஆஃப் நோடு கரண்ட்டு அட் சமேஷன் ஆஃப் எப்படின்னா நோடு கரண்ட் தான். நோடு கரண்ட் 0ன்னு வரும்போது இது வந்து கேசிஎல் வந்து சம்மேஷன் ஆஃப் நோடு கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ நோடல் ஈக்குவேஷன் வந்து கேசிஎல் மையமாக வச்சு எழுதுறது. அப்போ கேசிஎல்னு வரும்போது நோடு கரண்ட் ஈக்குவேஷன் எழுதுவோம். கரண்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து I is equal to V/R. அப்போ ஒரு பிரான்ச்லேயும் அந்த ஒரு பிரான்ச் ஒரு நோடில் பிரான்ச்சஸ் இதெல்லாம் இது ஒரு பிரான்ச், இதில் எலமெண்ட் இருந்தால் இது ஒரு பிரான்ச்சு. இப்போ எலமெண்ட் இருந்தால் தான் அது ஒரு பிரான்ச்சு. ஷார்ட் சர்க்யூட்டாக இருந்தால் ரெஃபரன்ஸ் அது ஒரு பாயிண்ட்டு எடுத்துப்போம் இல்லைங்களா? இப்போ வந்து 4 பிரான்ச் இருக்குது. 4 பிரான்ச் இருக்கும்போது இதில் இதுக்கு கரண்ட் இந்த ஈக்குவேஷன் தான் எழுதுவோம். V/R ஈக்குவேஷன் தான் எழுதுவோம். இப்போ இது வந்து R1, R2, R3, R4. இதை வந்து ஒரு வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு V1 எடுத்துக்கிறோம்னா இது கரண்ட் ஈக்குவேஷன் எழுதும் போது V1 மைனஸ் R1 ப்ளஸ் V1 மைனஸ் R2 ப்ளஸ் V1 மைனஸ் R3. டைரக்ஷன் எல்லாம் கரண்ட் டைரக்ஷன் சேமாக இருந்தால், இப்போது கரண்ட் டைரக்ஷன் வந்து ஆனால் இப்படி இருக்காது. ஏன்னா எல்லாம் ஒரு பாயிண்ட்லேருந்து 4 பக்கம்லாம் கரண்ட்டு ஃப்ளோ ஆகாது. ஏதோ ஒரு பாயிண்ட் இன்கமிங் இருக்கும், 3 பக்கம் அவுட் கோயிங், அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து R4 வந்து இன்கமிங்கை வச்சுப்போம். இன்கமிங் R4. அப்போ வந்து V1 R4 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து இது ஒரு நோடு ஈக்குவேஷனுக்கு நோடல் அனாலிசிஸ் நோடு ஈக்குவேஷன் எழுதுறது.